ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட குதிரை வளர்க்கலாம். எத்தனை ரேஸ் பார்த்துருப்பாரு இவரு லைஃப்ல? இது கிட்டத்தட்ட ஒரு 30 ரேஸ்க்கு மேல ஓடி இருக்கு. ஓகே. முத்து படத்துல பாத்துருக்கேன் அந்த வண்டி தானே இது? முத்து படத்துல பார்த்தது, அது அடுத்தது காட்டுறேன் அந்த வண்டியை. அந்த மலையூர் மாவட்டத்தில் ஓட்டுற வண்டி கூட இதுதான். ஆமா ஆமா ஆமா. நான் எவ்வளோ வண்டியில வந்து டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னையும் இந்த வண்டியில உட்கார வச்சு கண்டிப்பா கூட்டு போறோம், ஒரு ரவுண்ட் கூட்டு போறோம், ஜாலியா இருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க தொழில் என்னன்னா? என் பேர் வந்து ஜிஆர் ரவீந்திரபாபு. ஓகே. எங்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். பரம்பரையாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். விவசாயம் தான் எங்கள் தொழில். ஓகேண்ணா. இந்த ரேக்லா எப்படிண்ணா நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க? இந்த ரேக்லான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பரம்பரையாக குதிரை வச்சுருக்கோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே குதிரை இருக்குது. ஓகே. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், டிரான்ஸ்போர்ட். ஆமாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ கிராமம் இது. இங்கேருந்து நாங்கள் டவுனுக்கு போனால் 10 கிலோமீட்டர். ஓகே. அந்த 10 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டியில் தான் போயிட்டு வரோம். எல்லா யூஸுக்கும் போயிட்டு வரோம். எல்லாமே அந்த வண்டி யூஸாக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ காரு பைக்குன்னு வந்துருச்சு. இப்போ ஏன் குதிரை வச்சிருக்கோம்னா இந்த ரேக்லா ரேஸ் ஓட்டுறோம். அந்த ரேக்லா ரேஸுக்காக, அந்த ரேக்லாக்காக தான் இப்போ குதிரை வளர்க்குறோம். ஓகே ஓகே. இது எந்தெந்த பண்டிகைக்கெலாம் இந்த மாதிரி ரேஸ் விடுவீங்க? இல்லாட்டி சீசன் இருக்கா இல்லாட்டி? இல்லை, இது பொங்கல் பண்டிகைக்கு விடுவோம். அதான் வருஷத்தில் ஒரு 4-5 வாட்டி ஓடும் குதிரை. இப்போ எங்கள் திருவள்ளூர் மாவட்டம்னு பார்த்தா வருஷத்தில் ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ தான் ஓடும். மற்ற ஊர் திருச்சி, மதுரை இந்த பக்கம்லாம் அடிக்கடி, கோயம்புத்தூர்லாம் இது வந்து அதிகமாக போயிடுச்சுல. இன்னைக்கே நிறைய ரேஸ் ஓடுவாங்களே? ஆமாம், நிறைய ரேஸ் இப்போ கூட நிறைய ரேஸ் ஓடுது. அந்த பக்கம் ஓடுது. திருவள்ளூர் மாவட்டம்னு பார்த்தா, திருவள்ளூர் சென்னை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஓடுது. எங்களுக்குன்னா இந்த ரேக்லா ரேஸ் அனுமதியில் கொஞ்சம் தரமாட்டேங்கிறாங்க. ஓகே. அதனால கம்மியாக ஓடுது. ஏதோ F1 ரேஸ் அது இதுன்னு இன்னும் ரேஸ்லாம் போகுது நம்ம ஊரில். ரேக்லான்றது வந்து பாரம்பரியமான நம்ம இது, அதுவே தடை. அதுதான் நாங்களும் கேட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன கேட்குறோன்னா, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நல்லா பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே நடத்துது. அந்த மாதிரி இந்த ரேக்லா ரேஸும் நடத்தணும்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா இந்த நாட்டு குதிரைங்கெல்லாம் பார்த்தா இப்போ யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேக்லாவால் தான் வளர்க்குறாங்க. அது இல்லைன்னா அது நாட்டு குதிரையே அழிஞ்சிடும் சுத்தமாக. நாட்டு குதிரையே இருக்காது. அதுக்காக எங்களுக்கு எதனா அனுமதி கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி கொஞ்சம் நடத்தினா நல்லா இருக்குன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் என்னென்ன குதிரை வச்சிருக்கீங்கன்னு நம்ம பார்க்கலாமா? அவங்க பேர் என்னென்ன கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதே மாரி இந்த ரேக்லான்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக எதுவுமே தெரியாது. சரி. இந்த வீடியோவில் எனக்கும் பார்க்குற மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக்லாவோட வண்டி, அது குதிரை எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. சரிங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். வாங்க வீடியோவில் வாங்க. இவர் பேர் என்னன்னா, இவருக்கு என்ன வயசாகுது? இவர் பேர் பைல்வானு. ஓகே. இவருக்கு 15 வயசு ஆகுது இப்போ. ஓகே. இவர் வந்து ரேஸ்லலாம் ஓடி நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. எத்தனை ரேஸ் பார்த்துருப்பாரு இவர் லைஃப்ல? இது கிட்டத்தட்ட ஒரு 30 ரேஸ்க்கு மேலே ஓடி இருக்கு. ஓகே. அதில் பெரிய ரேஸ்ன்னு பார்த்தா நம்ம அறந்தாங்கி வைரவயல் ரேஸு, அது தமிழ்நாட்டிலேயே பெரிய ரேஸு. ஓகே. அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா 23 குதிரையில் 2ஆவதாக வந்திருக்கு. சூப்பர். 2017 வந்து 23 குதிரையில் 22வது குதிரையாக டோக்கனில் நின்று 2வது ப்ரைஸ் எடுத்திருக்கு. லோக்கல் ரேஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கு, செகண்ட் வாங்கியிருக்கு. போன ரேஸ்ல ஒன்னு கூட ஃபெயிலியர் ஆகல. எல்லா ரேஸ்லயும் பிரைஸ் வாங்கியிருக்கு. எப்படியோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தான் கண்டிப்பா வாங்கியிருக்கு. பிரைஸ் இது வரைக்கும் அதிகமா சம்பாரிச்சு கொடுத்தது பிரைஸ் சம்பாரிச்சது இல்ல. ஒரு பெருசா பிரைஸ் அடிச்சா இதுல ஒண்ணும் சம்பாரிச்சது இல்ல. நம்ம தான் அதுக்கு வைக்கணும். இது ஒரு பேரு, நம்ம ஒரு ஆசையா வளர்க்கறதால அதுக்கு வைக்கிறோம். இது அறந்தாங்கின்றது வைரவல் பெரிய பேர், அது ஒரு நல்ல பேரு. எங்க லோக்கல் ரேஸ்லயும் ஒரு ரேஸ்ல நல்லா ஓடி நல்ல பேர் எடுத்து. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ நிறைய பேர் பாக்குறவங்களாம் வெளியே சொல்றாங்க அந்த குதிரை ரேஸ், ரேக்கல் ரேஸ்னாலே வந்துட்டீங்கன்னா நடு ரோட்ல வந்து ஓட விடுறாங்க. அதுவும் போட்டு அடிச்சு ஓட விடுறாங்க. அது பாவம் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் ஓடி வருது நாக்கு தள்ளி. அப்படி ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, அது கஷ்டப்பட்டு முன்னாடி நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ரன்னிங் ரேஸ்க்கு எப்படி தயார் பண்ணிக்கிறோம். இப்போ சாதாரண ஆளுக்கும் ட்ரைனிங் இருக்கிற ஆளும் ஓடுறது. சாதாரண ஒருத்தர் வந்து 1 கிலோமீட்டர் கூட ஓட முடியாது. ஆனா ட்ரைனிங் இருக்கிறது எப்படி ஃப்ரீயா ஓடலாம்ல, அந்த மாதிரி இதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். முறையான ட்ரைனிங் கொடுப்பீங்க. முறையான ட்ரைனிங். என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க? நீச்சல் பயிற்சி போடுவோம்,
அந்த தெராட்டுன்றது அந்த வண்டி பயிற்சி கொடுப்போம், நடப்பயிற்சி போடுவோம், மணலில் போடுவோம், எல்லாமே பயிற்சி கொடுத்து சாப்பாடு குழந்த மாதிரி நம்ம கூட சாப்பிட்டுக்க மாட்டோம். பாதாம் பிஸ்தா முதல் கொண்டு சாப்பிடும், பால் சாப்பிடும், எல்லாம் சத்தான ஒரு பொருள் சாப்பிடும். கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணும். மசாஜ்லேருந்து அதுக்கு உடம்புக்கு பத்து, அது கால் மசாஜ் எல்லாமே நம்ம குழந்தைய விட அதிகமாக பார்த்துட்டு தான் அது விடுவோம். அந்த ரேஸ் ஓடுறது வந்து அதுக்கு வந்து அந்த கஷ்டமே இருக்காது, அவ்வளோ ஃப்ரீயாக ஓடியாந்துடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கண்ணா இவருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸில் ஓடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 வரைக்கும் கூட ஆகும். ஆனால் எதுவுமே வேண்டாம், நம்ம சும்மா வண்டியில் போயிட்டு வரோம், வீட்டில் இருக்கணும்னா ஒரு 100 இருந்தால் கூட குதிரை வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வளர்க்கலாம். அது சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரேஸில் தயார் பண்ணி நல்லா இது பண்ணோம், சத்தான ஊட்டமான இது கொடுக்கணுன்னா தான் அவ்வளோ செலவாகும். மற்றபடி அவ்வளோ செலவெல்லாம் ஆகாது, யார் வேணாலும் குதிரை வளர்க்கலாம், நம்ம சின்ன லெவல்லேருந்தே வளர்க்கலாம். ஓகே, நான் அடுத்த வர பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவர் கூப்பிட்ட உடனே எல்லாருமே வந்திருக்காங்க இவர் பார்க்கறதுக்காகவே. இவர் பேர் என்ன? இவருக்கு என்ன வயசு ஆகுதுண்ணா? இவர் பேர் வந்து ராஜா கண்ணு. ஓகே. இவருக்கு 3.5 வயசு ஆகுது. 3 வயசு தான் ஆகுது. ஆமா, ரேஸ்க்காக இப்பதான் ஃபர்ஸ்டா ரெடி பண்ணிட்டோம். இப்பதான் புது ரேஸ் புது குதிரை இப்பதான் பழக்கம் பண்றோம், வண்டி பழக்கம் பண்ணி இப்பதான் பொங்கலுக்காக போக போகுது. ஓகே, அதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீம்ல இவர் தான் ரொம்ப செல்ல பிள்ளை போல இருக்கு. ஆமா, இப்போ இவர் ரெடியா வராரு, அதனால வந்து எல்லாருக்கும் செல்லம். நாங்க டீம் பார்த்தா ரொம்ப பெரிய டீம், நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய தம்பிங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற தம்பிங்க தான், இவங்க தான் இந்த குதிரையை பாத்துக்கிறது எல்லாமே. நான் சும்மா தான், எல்லாம் இங்க இருக்கிற தம்பி, கேமராக்கு பின்னாடி இருக்கிற தம்பிங்க எல்லாமே தான் இந்த குதிரை பாத்துக்கிறது. இவர் குதிரையை பாத்துக்கிறது யாரு? பரத்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இது பாத்துக்கிறது. அப்புறம் வந்து எங்க ஆச்சாரி முருகாச்சாரின்னு பேரு, அவர் வந்து சவாரி பண்ணுவாரு, பரத் ஓட்டுவாரு. எல்லாமே பெரிய டீம். இது ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது, பெரிய டீம். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு குதிரை ஓடும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேருக்காக தான். கண்டிப்பா. ஆமா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஜாதியோ மதமோ பணமோ எந்த வேறுபாடும் இல்லாம இங்க இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாலே குதிரையால தான் ஒண்ணு இணைஞ்சிருக்கும். மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனி, எல்லாமே வேலையிலேயாகட்டும் எல்லாத்துலயும் தனித்தனியா இருப்பாங்க. இந்த குதிரையால எதுவும் பார்க்காது, ஜாதி மதமோ பணக்காரன் ஏழை இந்த எந்த பாகுபாடும் பார்க்காம ஆசையா வந்து குதிரை கூட சேர்ந்து குதிரையால இவ்வளவு நட்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. பெரிய வட்டம், நட்பு வட்டம், சின்னதா சொல்ல முடியாது. பெரிய அளவுல ஒரு நட்பு கொண்டு வரணும்னா என்ன கொண்டு வந்தது குதிரைன்னு கேட்டீங்கன்னா அந்த நட்பை தான் கொண்டு வந்தது. காய்ஸ், இந்த குதிரையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா AK-47. நான் வந்ததுலேருந்து இது கூட தான் விளையாடிட்டே இருக்கேன். ரொம்ப சாதுவாக இருக்காரு. இந்த குதிரைக்கு என்ன வயசு ஆகுதுண்ணா? இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு ஆகுது. 8 வயசு ஆகுது. எங்கள் தம்பி தான், காமராஜ் ஒரு பேர், எங்கள் தம்பி தான் வளர்க்குறாரு. ஓகே. இப்போ வந்து பொங்கலுக்கு ஓடுறதுக்காக அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, இன்ன வரைக்கும் ரேஸ் பார்க்கல? ஆமாம், பார்க்கல. இப்போ போன வாரம் பார்த்தா இந்த பயிற்சி பேடான்னு சொல்லுவாங்க எங்கள் இதில், அந்த பயிற்சியில் ஓடி 2வது ஆச்சு. நம்ம ஊர்லேயே வந்து பயிற்சியில் ஓடி 2வது ஆச்சு. இப்போ பொங்கலுக்கு ரேஸ் நடக்க போகுது, எங்க ஊர்ல திருவள்ளூர்ல நடக்க போகுது. அதுல கலந்துக்கிறதுக்காக இப்போ தம்பி ரெடி பண்ணிட்டு. சரிங்கண்ணா, நீங்க தான் இதை வந்து ஓனரு. நீங்க எவ்வளோக்கு வாங்குனீங்க இதை? நான் ஒரு 25,000 வாங்கினேன். சின்ன வயசுல வாங்கினீங்களா? இல்ல, நான் பெருசு இப்பதான் வாங்கிருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டா இருப்பாரு அவரு? எனக்கு ரொம்ப ஃபிட்னா இது. ஓகே, ரொம்ப சாதுவா இருக்கும். மற்றபடி குதிரை நாளை எட்டி உதைக்கும், ஒரு மாதிரி கடிக்க வரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இவர் பண்ண மாட்டாரா? அது போல இது வரையும் எந்த யாரையும் பண்ணது இல்லை. எந்த சின்ன பசங்க போனாலும் அமைதியா இருக்கும். அதான் ஒரு குதிரைக்கு ஸ்டார்டிங் ஏஜ் எந்த ஏஜ்ல அது ஸ்டார்ட் பண்ணணும் ரேஸுக்கு? எந்த ஸ்டேஜ்ல வந்து வெளியே வராம இருக்கும்? நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு இல்ல 4 வயசு அதுலயே ரேஸ்ல 3 வயசுக்கு மேல ரேஸ்ல கலந்துக்கும். ஒரு 10 வயசு வரைக்கும் நல்ல ரேஸ்ல நல்லா ஓடும். ஓகே, 15 வயசுக்கு மேல ஓடும். நம்ம வந்து அதுக்கு நல்லா ஊட்டச்சத்து கொடுத்து, அதுக்கு மேல வயசு குதிரைங்களாம் ஓடி இருக்கு, நல்லா பெரிய வயசான குதிரைங்களாம் ஓடி இருக்கு. நம்ம அதுக்கேற்ற ஊட்டம் கொடுத்து அதுக்கு கொண்டு வந்தோம்னா ட்ரைனிங் கொடுத்துக்கணும், ஓடி எல்லாம் இருக்கு. சரி, இந்த குதிரைக்கெல்லாம் என்னென்ன வண்டிலாம் நம்ம செட் பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்தலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், வாங்க. நன்றி. இது என்ன வண்டினா? இது பேர் பாத்தீங்கன்னா சைக்கிள் தட்டான்னு சொல்லுவாங்க. சைக்கிள் தட்டா? ஆமா, சைக்கிள் தட்டா. இது பாத்தீங்கன்னா நம்ம ரேக்லா ரேஸ்ல யூஸ் பண்ற வண்டி இதுதான். ஆமா, இப்போ யூஸ் பண்ற வண்டி இதுதான். இதுதான், இதுவும் அதுதான் சைக்கிள் தட்டா. ஒரு ஆள் உட்கார்ந்து இது மேல உட்கார்ந்து, ஆமா 2 பேர் உட்காரலாம். ரேஸ் ஓட்டும் போது ஒருத்தர் உட்கார்ந்து யாரோ நிக்கிற மாதிரி எல்லாம் பாத்துருக்கேன், நின்னுட்டு வருவாங்க. நின்னுட்டு வரலாம். அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால தான் மேல நிக்க முடியும், இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. இந்த ரேஸ்ல எல்லாம் வரும்போது அது ஒரு கெத்து. லாஸ்ட்ல தனியா வரும்போது கை காட்டி நிறுத்தி வருவாங்க. அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் அதுல நிக்க முடியும். நான் தெரியாத ஆள் நின்னாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, பேலன்ஸ் வராது. அடுத்தது போலாம். இது என்ன அதே மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா அதே வண்டி தான், இதுவும் அதே சேம் டைப், அதே தான், ஒரே வண்டி தான். இது ரெண்டும் ஒரே வண்டி தான். அதுலயும் ஒண்ணு பில்லோ மட்டும். ஆமா, அது மட்டும் போடல.
மற்றபடி இது ரெண்டும் ஒரே வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டீலில் செஞ்சுருக்கோம், இது வந்து வுட்டில் செஞ்சுருப்போம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஸ்டீல். இது புரியுது. இந்த ரெண்டு இது தான் வுட்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இந்த பம்புன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கொம்பும். ஓகே ஓகே. அது மட்டும் தான் கொம்பு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்புல இருந்து எல்லாமே ஸ்டீல். இது ஃபுல்லாவே கட்டை. இது ஃபுல்லாக ஸ்டீலு, இது ஃபுல்லா இது கட்டை. இது கட்டை, அது வந்து இரும்பு. அந்த வில்லன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து இரும்பு. சரிங்கண்ணா. இரும்பு அது. இது அடுத்தது போலாமா? இது என்னன்னா நம்ம வந்து முத்து படத்துல பாத்துருக்கேன் அந்த வண்டி தானே இது? இது அது வேற டைப். அது வேற டைப். இது வந்து முத்து படத்துல பார்த்தது. அது அடுத்தது காட்டுறேன் அந்த வண்டியை. இது வந்து நம்ம இங்க இந்த சைடு 4 ஆள் பட்டறன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 பேர் உட்கார்ந்து போலாம். நல்ல வண்டியில வந்து உங்களுக்கு கார்ல போற மாதிரி இருக்கும். அதுல இதுவுமே ரேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ரேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து சும்மா வந்து நம்ம போக்குவரத்து வரும். இது டயர் மாதிரி வித்தியாசமா இருக்குண்ணா. இதுக்கு வந்து அந்த அந்த இரும்புக்கு பதில் வந்து டயர் அந்த இது இருக்கு, ஜம்ப் ஆகாம இருக்கிறதுக்காக, சத்தம் வராம கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். அதுக்காக அந்த டயர் அடிச்சு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சரி, அடுத்தது போலாமா? இது என்ன வண்டினா? இது வந்து எங்க மெட்ராஸ் சைடு பார்த்தா ரேக்லான்னு சொல்லுவோம். இது வந்து ரேக்லா வண்டி. அந்த பக்கம் கேட்டீங்கன்னா இது குரங்கு பட்டர்னு கூட சொல்லுவாங்க. குரங்கு பட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இது வந்து ரேக்லா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த முத்து படத்துல அது அவருக்கு பின்னாடி தெத்திட்டு போவாங்களா, வில்லன் எல்லாம் போவாங்களா, அதெல்லாம் பார்த்தா இந்த வண்டி தான். இன்னொரு இது பாத்தீங்கன்னா மலையூர் மம்பட்டியான்னு அந்த அந்த மலையூர் மம்பட்டியான்ல ஓட்டுற வண்டி கூட இதுதான். ஆமா ஆமா ஆமா. அது பிரசாந்த் ஷூட்டிங்ல இவரெல்லாம் டூப் எல்லாம் போட்டு, ரவி. ஆமா, அவர் டூப் எல்லாம் போட்டுக்காரு. அவர் பேர் ரவி. அவர் பேர் திருவள்ளூர். அவர் இது சீட் எப்படி ஒரு மாதிரி இருக்கு? சீட் வைக்கணுமா? சீட் இது மேல ஒரு சீட் வைப்பாங்க. மத்தபடி இது மேல 2 கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்கன்னா நல்லா அருமையா இருக்கும். அந்த பார்த்த முன்ன வண்டி டயருக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசமா இருக்குன்னா ஒரு மாதிரி டயரே இது எல்லாமே வுட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இவர் செய்யறது, தச்சர் செய்யறது, வந்து ஆச்சாரிங்க செய்யறது. இது மொத்தமே வுட்ல செய்யறது. இது பேர் வட்டை, இது இலை, இது பேர்னா இரும்பு கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூங்கில், இது வந்து பம்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஏற்கால் பல்லு. இது அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இது உட்கார்ற சீட்டு. இது வந்து கம்பி, இது தொடலட்டின்னு சொல்லுவோம். ஆமா, இது பேர் மைக்கட்டை. ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் இருக்குது. அது மைக்கட்டை, இது எதிர்கட்டை, இது குடம், இது பூணு, இது வந்து தராசூக்கு. அந்த மாதிரி தனித்தனி பேர் இருக்கு ஒண்ணுக்கும். அது ஒழுங்கா ஓடுமா? அருமையா ஓடும். இது சென்னையில பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் ஓட்டிட்டு இருந்தோம் நாங்க. இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் நாங்கன்னா வெளியூர் திருச்சி அந்த பக்கம்லாம் போவோம். புதுக்கோட்டை திருச்சி இதெல்லாம் போகும்போது அந்த சைக்கிள் தட்டை தான் அங்க ஓட்டுறது. குதிரை இங்கிருந்து அங்க மாறி மாறி ஓட்ட முடியல அப்படின்றதால வந்து ரேஸ் வந்து வருஷத்துல ஒண்ணுதான் எங்களுக்கு நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா அதிகமான ரேஸ் நடக்கும். பெரும்பாலும் அங்க குதிரை ஓட்டுறதால அந்த இதுல ஓட்டணுன்றதால இது வந்து குறைச்சிக்கிட்டோம். இது வந்து குறைஞ்சி போச்சு. இன்னும் வந்து இது செய்யறதுக்கு ஆள் இல்ல. அது வந்து சைக்கிள் தட்டன்றதால அது செய்யறதுக்கு ஆள் இருக்கு. அது வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இது மொத்தமே கஷ்டம், வந்து ரொம்ப செலவு அதிகம். இதுக்கு செய்யறதுக்கும் ஆள் இல்ல. இப்போ கம்மியான ஆள் தான் இருக்காங்க. நான் எவ்வளோ வண்டியில வந்து டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. என்னையும் இந்த வண்டியில உட்கார வச்சு கண்டிப்பா கூட்டு போறோம். ஒரு ரவுண்ட் கூட்டு போறோம். ஜாலியா இருக்கும்.